அதுக்கடுத்து மூணாவதா நம்ம இருக்கிறோம், பூமி இருக்குது. நாலாவதா செவ்வாய், நமக்கு பின்னாடி தான் செவ்வாய்லாம் இருக்குது, சூரியன்லாம் தூரத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வியாழன் அதை விட தூரமா இருக்குது, சனி அதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது, யுரேனஸ் அதை விட தூரமா இருக்கிறது, நெப்டியூன்ங்கிறது அதை விட தூரமா இருக்கிறது, புளூட்டோங்கிறது அதை விட தூரமா இருக்கிறது. அதாவது இந்த கிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இங்கனக்குள்ள மெர்க்குரி, இங்கன வெள்ளி, இங்கன பூமி, இது சூரியன் வச்சுக்கிட்டா, இது செவ்வாய், இது வியாழன், ஆனா சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப தூரத்தில் இருக்கிறது பெரிய வட்டம் போடும், கிட்டத்தில் இருக்கிறது சின்ன வட்டம் போடும். அப்படி விளங்கிக்கிறீங்களேன். இந்த மாதிரியான 9 கோள்கள் இருக்குன்னு சொல்றான். சந்திரன் கோள் கிடையாது, சந்திரன் சூரியனை சுத்துறது கிடையாதுல, சந்திரன் பூமியை தான் சுத்தும். சந்திரன் நினைச்சீங்க அது பூமிக்கு ஒரு துணைக்கோளை தவிர, பூமியோட சேர்ந்து கொண்டு சூரியனை சுத்தி வந்துருமே தவிர, சூரியனோடு நேரடியாக எதுக்கு தொடர்பு இல்ல, சந்திரனுக்கு தொடர்பு கிடையாது. அதனால சந்திரன் இதுல வர, சந்திரன் ஏன் சொல்லணும்னு கேட்க கூடாது. சந்திரன் சூரியனுக்கு சம்பந்தமே கிடையாது, அது ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. விண்வெளி பாஷையில் சொல்வதாக இருந்தா நம்ம பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி பக்கத்துல பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப ஒண்ணு ஒண்ணா எடுங்க. இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, இவ்வளவு கோள்கள் இருக்குல்ல, இதுல மனிதன் வாழணும். இந்த பூமி எப்படி மண்ணு மாதிரி இருக்கிறதோ அது மாதிரி இப்ப சந்திரனுக்கு போயிட்டு வந்தான், அது என்னவா இருக்குது, மண்ணா தானே இருக்குது, மனுஷனே போயிட்டு வந்துட்டான். செவ்வாய்க்கு கருவிகள்லாம் அனுப்பி படம் எடுத்து காட்டுறான், அது என்னவா தெரியுது உங்களுக்கு, மலைகள் மண்ணு தான் இருக்குது. அங்க என்ன இருக்குது, அங்க உள்ள மெட்டீரியல் எடுத்துட்டு வர்றான், அந்த தனிமங்கள் தான் இருக்கிறது அங்க இருக்குது. சூரியன்லாம் நெருப்பு இருக்கே தவிர இதுல எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்துல இவ்வளவு 9 கோள்கள் இருக்கும் பொழுது மனுஷன் வாழ்வது எங்கதான், இங்க மட்டும் தான் வாழ்றோம். இவ்வளவு ஏன்படுதான் நமக்கு தெரியல. இதை விட 11 மடங்கு பெருசா இருக்கு வியாழன். 11 மடங்கு பெருசா இருந்தா ஒரு 11 மடங்கு மக்கள் அங்க இருக்கணும்ல. 11 மடங்கு மக்கள் அங்க இருக்கிறாங்களா, வேற ஏதாவது ஜீவன் இருக்குதான்னு கேட்டா அதுல கிடையாது. இதை விட கிட்டையும் தூரத்திலையும் சின்னதும் பெருசும் பல தன்மைகளை கொண்ட கோள்கள் எல்லாம் இருக்கிறது. இதுல எல்லாம் அத மனிதன் போய் அதுல இயற்கையா வாழ இயலுமா? சில சாதனங்களை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆராய்ச்சிக்காக போய் 2 நாள் 3 நாள் 10 நாளைக்கு அவன் ஆக்சிஜன் எல்லாம் இங்க கொண்டு போய் வாழ்வது, அது வாழ்வதுன்னு கிடையாது. பூமிக்குள்ள மூச்சு அடக்கிக்கிட்டு 10 நிமிஷம் ஒருத்தன் இருந்தா பூமி கடலுக்குள்ள வாழ்றான்டா சொல்லுவோம். கடலுக்குள்ள ஒருத்தன் தம் அடக்கிட்டு என்ன செய்யறான், 15 நிமிஷம் இருக்கிறான், 15 நிமிஷம் கடல்ல வாழ்ந்தாருன்னு சொல்லுவீங்க. வாழ்றதுல இயற்கையா வாழணும். அது மாதிரி வாழ இயலுமா? வாழ இயலாது. எப்படி கடலுக்குள்ள தம் அடக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் ஆக்சிஜனை கொண்டு முதல்ல டின்னு கட்டிக்கிட்டு போய் என்ன செய்வான், சந்திரன்ல 1 நாள் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வந்திருப்பான். இதுக்கு பேர் வாழ்றது கிடையாது. எவ்வளவு பேருக்கு டின்னு கட்டி அனுப்ப முடியல, சாத்தியப்படுமா? இதெல்லாம் அதுக்குரிய சாதனங்களை வைத்துக் கொண்டு இருப்பது அல்ல. மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆய்வு செய்யறான், விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறான். ஆய்வு செஞ்சு என்ன குர்ஆன் என்ன சொல்ல போவாங்க, இப்ப சொல்வது எல்லாம் விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, சூரியனுக்கு பக்கத்துல எது இருக்குது, மெர்க்குரி இருக்கிறது. மொத கிரகம் எது, மெர்க்குரி இருக்கிறது. பக்கத்துல நீங்க நினைச்சுக்க கூடாது, ஏதோ 2-3 லட்சம் மைல் நினைச்சுக்க கூடாது. அந்த பக்கங்கள் எவ்வளவு கேட்டா 5,80,00,000 கிலோமீட்டர், அதான் பக்கம். சூரியனுக்கு பக்கத்துல அந்த பக்கம் எவ்வளவு, 5,80,00,000 கோடின்னு வைங்களேன். 5,80,00,000 எவ்வளவு, 6 கோடி. 20 லட்சம் சின்ன தொகை தானே, அது சின்ன மைனஸை விட்டுறலாம். அப்ப சுமார் 6 கோடி சூரியன் இதுன்னு சொன்னா, இங்க இருந்து 6 கோடி கிலோமீட்டர் வச்சுக்கிறங்க. இதுல காட்டின அவ்வளவுதான் காட்ட முடியும். 6 கோடி கொண்டு காட்ட எப்படி காட்டுறது, 6 கோடிக்கு அரைஞ்சு தான் காட்டல. அப்ப 6 கோடி, இதான் 6 கோடி. 6 கோடி கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணா தான் எங்க போக முடியும், மெர்க்குரியில இருந்து சூரியனுக்கு போக முடியும். அப்ப மெர்க்குரி எங்க இருக்குன்னு கேட்டா, சூரியன்ல இருந்து 5,85,80,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது, இருந்து சுத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளவு தூரத்தில் சுத்துது. இதுல ஒரு சுத்துறதுக்கு நம்ம பூமி கணக்குப்படி 88 நாள்ல சுத்திடுது. நம்ம 365 நாள்ல சுத்துறோம்ல, டிஸ்டன்ஸ் பெருசா வருதுனால அது கிட்டத்துல டிஸ்டன்ஸ் கம்மி தானே. அது எவ்வளவு, அதுக்கு அங்க இருந்த வருஷம் எவ்வளவு, 88 நாள் ஒரு வருஷம். ஒரு ரவுண்ட் அடிக்க அதுக்கு தேவை எவ்வளவு, வெறும் 88 நாள்ல என்ன செய்யறேன், ஒரு வருஷத்துல நம்ம வருஷத்துல எடுத்தா ஒரு 5 தடவை போய் 4 தடவை போயிடுமா, ஆமா 4 தடவை ரவுண்ட் அடிச்சிடும். நம்ம 3 மாசத்துக்குள்ள அதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும். அவ்வளவு வேகத்துல என்ன செய்யுது, சுத்துகிறது. அதுல போய் அதுல என்ன இருக்குதுன்னு ஆய்வு செய்யறான். ஆய்வுன்னா போய் பண்றது இல்ல, ஒரு கணிப்புல சில கணக்குகளை வைத்து செய்யறான். அதுல பகல் நேரத்துல வெப்பம் இருக்குல்ல, அதுக்கு பகல் இருக்கும்ல. சூரியனுக்கு மூஞ்ச காட்டினா அதுக்கு பகல், சூரியனுக்கு முதுகு காட்டினா அது இருள். பூமிக்கு மாதிரி அதுக்கு இருக்கும்ல, அதன் மீது சூரிய ஒளி படுவதில்ல, அந்த படக்கூடிய பகுதியே பகல்னு சொல்லுவான், அதுவும் சுத்துது. படாத பகுதி இரவுன்னு சொல்லுவான்.
அப்ப அந்த பகல்ல எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு கேட்டா 480 சென்டிகிரேட் வெப்பம் இருக்கிறதுல. பகல்ல உள்ள வெப்பம் எவ்வளவு? 480 டிகிரி வெப்பம். 480 என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? இப்ப நம்ம மெட்ராஸ்ல அதிகபட்சமா எவ்வளவு வெப்பம்? ஒரு 40 வருது, விளங்குதா? 40 வந்தவன என்ன ஆயிரும்? சுருண்டு போயிடுறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு 33 இருக்கும்னு நினைக்கிறேன், 33 34 இருக்கும். இதே வேர்த்து விறுவிறுக்குது. 40 ஆனா மயங்கி விழுந்துருவான். 50 ஆனான்னு வைங்க, ஒரு செடி கொடியெல்லாம் முளைக்காது. ஒரு 60 70 இருக்குன்னு வைங்க, என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு 100 டிகிரி வந்தா என்ன ஆகும்? ஒரு ஜீவன் இந்த பூமியில வாழ முடியாது. அப்ப நம்ம 480 டிகிரி வெப்பத்தை பகல்ல தாங்கிறதா இருந்தா என்ன கதிக்கு ஆகுறது? எந்த ஜீவன் இருக்கு? எந்த வெப்பத்திலையும் சாவாத ஜீவன் ஒண்ணு இருந்தா கூட 480 செத்து போயிடும், ஜீவன் வாழ முடியாது. உயிரினங்கள் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்ப 480 டிகிரி வெப்பம் எதுல நிலவுதுங்கிறான்? மேற்கூறில் நிகழ்வு பகல்ல. இரவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 180. இரவுலையாவது வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டா முடியாது. பகல் இரவு மாறி மாறி தானே சுத்துதுல, அதுலயும் பகல் இரவு வரும். அதுலயும் வெளிச்சம் பாதி பகுதியில் வெளிச்சம் படும், பாதியில படாம இருக்கும். எந்த உருண்டையா இருந்தாலும் சூரியனுக்கு முகத்தை காட்டும் போது பகலா இருக்கும், சூரியனுக்கு முதுகு காட்டுற பகுதி இருட்டா இருக்கும். சுத்தி கொண்டே சுழலுது. சரியா? அப்ப 180 என்பதும் நம்ம வாழ்வதற்குரிய வெப்பம் கிடையாது. 5 கோடியில கிட்ட இருக்கிறதுனால 5 கோடி 6 கோடி தானே, 6 கோடி இல்ல 6 மைல் வச்சுக்கணும். நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 6 மைல் இருக்கிறதுனால சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சு. அதனால அது இப்படி இருக்குங்க. இதுல மனுஷன் வாழ இயலுமா? எந்த விஞ்ஞானியாவது போய் கேளுங்க, அடே 480 டிகிரி வெப்பத்தில் ஒரு உயிரினம் வாழுமா கேளுங்க. வேற விஷயங்கள்லாம் இருக்குதா? தண்ணிலாம் இப்படி இருக்குங்கிற இந்த வெப்பம் போட்டா தண்ணியில இருந்தா கூட இருக்க மாட்டேன். தண்ணி ஒரு பேச்சுக்கு இருந்தா கூட அது இருக்குமா? அப்புறமேலு 2 நாளைக்கு அவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போயிருமே. அப்ப மத்ததெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த வெப்பத்தில் மனிதன் வாழ முடியாது. அடுத்து என்ன? அடுத்து வெள்ளி அடுத்து இருக்கிறது. அடுத்து இருக்கிற என்ன? மெர்குரிக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளிங்கிற ஒரு கோள். இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 10 கோடியே 8 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்குது. அது 5-6 கோடியில இருந்துச்சுன்னா வெள்ளி எவ்வளவு இருக்குது? 10 கோடி கிலோமீட்டர். 2 லட்சத்தை விட்டுருங்க, 2 லட்சங்கிற சின்ன தொகை தான் அது 10 கோடி ஒப்பிடும் பொழுது. அப்ப ஒரு 10 கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துக்கு தள்ளி ரெண்டாவது இங்க மெர்குரினா இங்க வெள்ளி இருக்கிறது. இது என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா 227 நாள்ல சுத்துது. சுத்தி முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது? சூரியனை சுத்துறதுக்கு 224 டாபிக் இல்ல. அதுல பகல்லையும் இரவுலையும் ஒரே மாதிரி வெப்பம். அந்த வெயில் பட்டாலும் அதே வெப்பம் தான், வெயில் படாட்டாலும் 1 டிகிரி தான் வித்தியாசம் வரும். 459 பகல்ல, 458 இரவுல. 459 டிகிரி அதை விட நெருக்க 480 இருக்குதுல, அதை விட கொஞ்சம் தான் குறைகிறது. 459 டிகிரி வெப்பம் இருக்கிறது எங்க? வெள்ளியில. வெள்ளிக்கு போய் மனுஷன் வாழ முடியுமா? இவன் எந்த ராக்கெட் அங்க விட முடியுமா? ராக்கெட்லாம் பசுமமா போயிடும், ஒண்ணுமே மிஞ்சாது. அப்ப அவ்வளவுக்கு தாங்க முடியாத வெப்பம். அப்ப இதுல வாழ முடியுமான்னு விஞ்ஞானிகிட்ட கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றாங்க முடியவே முடியாது. இதுல போய் எந்த மனுஷன் மட்டும் இல்ல ஒரு ஜீவனும், அதான் முக்கியமானது. குர்ஆன் இதெல்லாம் சொல்லுது, ஒரு ஜீவனும் வாழ முடியாதுன்னு சொல்லுது. அதாவது மனிதனும் வாழ முடியாது, வேற ஏதாவது உயிரினங்கள் புழு பூச்சி அது இது அமீபா ஒரு செல்லு ஏதாவது இருந்து தொலையுமா? எந்த ஜீவனும் இருக்க முடியாது இந்த வெப்பத்தில் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றான். அடுத்து நம்ம இருக்கிறது பூமி. நம்ம அங்க 15 கோடி சும்மா கம்மியான தூரம் தான். சூரியன்ல இருந்து எவ்வளவு? அது 6 கோடி, இது 10 கோடி. நம்ம இருக்கிறது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் சூரியன்ல இருந்து. இதுல என்ன இருக்குன்னு கேட்டா ஆக்சிஜன், நம்ம வாழ்வதற்கு தேவையான காற்று இருக்குல்ல, காத்து இங்க தான் இருக்குது. அந்த காத்துல 21% ஆக்சிஜன் இருக்கிறது, நைட்ரஜன் ஒரு 78% இருக்கிறது. இதெல்லாம் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சுவாசிக்க முடியும். அது போக வாழ்வதற்கு ஏற்றவாறு உள்ள வெப்பம், ஒரே மாதிரியான சீரான வெப்பம் என்ன செய்கிறது? ஒரு 50க்கு தாண்டாம, ஒரு 55 60 தாண்டாத வகையில ஒரு சிரமத்தோடு சமாளித்துக் கொண்டு வாழ்ற வகையில வெப்பமும் குளிரும் அந்த மாதிரி இருக்கிறத பாக்குறோம். அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா பூமியில இது மற்ற எல்லா கோள்கள்ல இருந்து இதனுடைய சுழற்சி ஒரு டிஃபரெண்டா சுத்துது. எப்படி டிஃபரெண்டா சுத்துது? தன்னைத்தானே சுத்தும்ல, தன்னைத்தானே சுத்துறதுக்கும் சூரியனை சுத்துறதுக்கும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தாது. ஒரு 23 டிகிரி சாஞ்சு சுத்தும். அதாவது தன்னைத்தானே சுத்துறதுக்கு இப்படி சுத்துனுச்சுன்னா சூரியனை நோக்கி இப்படி சுத்து, அப்படி தூக்கிக்கணும். இப்படி தூக்கிக்கிட்டே சூரியனை நோக்கி வரும். அதாவது அந்த அச்சுக்கு நேரம் சுத்தாது. அதனால 2 கோடு உருண்டையில போட்டிருப்பான். 2 கோடு போட்டு 2 கிராஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்பான்.
நடுவுல ஒரு கோடு போட்டிருப்பான், அதை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பான். அப்ப அந்த பூமியுடைய சுழற்சி ஒரு 23 டிகிரி சாய்வா சுத்துது. அதனாலதான் பருவகாலம் இல்லாட்டி ஒரே மாதிரியா போயிடும். திடீர்னு குளிர்காலம்